ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம தனாவுக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிடுறாங்க. தனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இந்த டைம் புவனேஸ்வரி அவங்க அண்ணன் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் புவனேஸ்வரி அவங்க அண்ணனோட பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு, உனக்கு ரகுராமோட பொண்ணுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சானே பிடிக்கலன்னா என்ன, நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம், நீ அவளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவன் பயங்கரமா அதிர்ச்சியாகிறான். அத்தை என்னத்த சொல்றீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம நீங்களா முடிவு பண்ணா என்ன அத்தை அர்த்தம்? என் மனசுல இருக்கிற விருப்பத்தை நீங்க கேட்க வேணாமா? ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, ரகுராம் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதை மீற மாட்டாரு. அதுவும் அவர் கொடுத்த வாக்குப்படி தன்னோட பொண்ணையே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா தான் பிரிஞ்சு போன நம்ம உறவு ஒன்று சேர போகுது. இங்க பாருன்னு உன் பையன் கிட்ட சொல்லி வை, தப்பி தவறி வேற யார் பொண்ணையாச்சும் காதலிச்சிருந்தாலும் அவளை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா தானா கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்படி இல்ல அவ்வளவுதான், காலம்புறம் நீ இப்படியே இருக்க மாட்டேதாங்கிற மாதிரி சொல்லிட்டு புவனேஸ்வரி அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பாரு, என் தங்கச்சி ஒரு முடிவெடுத்துட்டானா அந்த முடிவுல இருந்து பின் வாங்க மாட்டா. ஒழுங்கா தானா கழுத்துல தாலி கட்டுற வழியை பாரு அப்படின்னுட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் செம்ம டென்ஷன் ஆகிறான். இல்லை, நான் காதலிக்கிறது என் மாயாவை தான், நான் மாயா காலத்தில் மட்டும்தான் தாலி கட்டுவேங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் நேராக அந்த ஆள் நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் என்ன பண்ணுறான்னா நேராக சாருவை மீட் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம சாரு ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இல்லைங்க, அந்த வீட்டோட மருமகளாக போறீங்க நீங்க, உண்மையை சொல்லுங்க, சீனு மாயா காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி கேட்டதும் சாரு அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இதான் நிஜம், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், தெரிஞ்சு நான் பொறுமையா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் என் மாயா மேல உயிரா இருக்கேன் அப்படின்னதும் என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் மாயாவை தான் காதலிக்கிறேன். இவங்க என்னன்னா அவசரப்பட்டு தனாவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் அவங்க கூட கூட்டு சேர போறேன் தெரியுமா? நீங்க சீனு மேல உயிரா இருக்கீங்க, உங்களுக்கு சீனு வேணும், எனக்கு மாயா வேணும். இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யார் யாரு? மாயாவும் தனாவும் தானே. ஸோ நீங்க எனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடக்காதபடி பண்ணி எப்படியாச்சும் மாயாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஷீனு கிடைப்பான். எப்படி நம்மளோட டீல்ங்கிற மாதிரி கேட்டது. சூப்பருங்க, எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் வேணும்னு தான் இருந்தேன். சரி, கண்டிப்பா மாயாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சாருவும் அந்த பையனை கை கொடுப்பாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தனா ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. நேரா மாயா தனா என்ன ஆச்சுடி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மையே சொல்லு, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும் தனா மாயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து காட்டி போன் எடுக்கிறாங்க. உடனே மாயா போனை பிடிங்கிடுறாங்க. ஏய், இது யாருடி, காத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ப்ளீஸ் மாயா ஃபோனை கொடுத்துரு அப்படின்னதும் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சிருக்கல, சரி என்ன சரிங்க நடக்குது அப்படின்னு கேட்டதும் உடனே கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி ஓடி வந்த விஷயம் கார்த்தி அட்வைஸ் பண்ணி தனாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சு எல்லாத்தையும் சொன்னதும் மாயா தனா கணத்திலே பொழிச்சு நடிக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிருக்கோம், ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலன்னு தோணல, பாத்தியா என்ன இப்படி தப்பு பண்ணேங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிரு மாயா, எல்லாம் இந்த சாருவால் தான் வந்தது அப்படின்னு சாரு பண்ண எல்லா விஷயத்தையுமே தனா சொன்னதும் சாரு மேல கோமாகறாங்க. மாயா இப்படிதான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு.